ஹாய் வணக்கம், நான் சுபா. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்டா அக்கரைப்பட்டிலேருந்து கழிக்கிறேன். இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன், திருக்கோயில்னு சொல்லி ஃபேமஸான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு போகிறேன். உங்களுக்கு அந்த கோயிலில் போய் என்னென்னன்றது காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Yeah, boy, and the beautiful, good. Yeah, good job. Yeah. காசு Yeah.
பாட்டு விட்டோம். சுபோஷனா இலக்கிய என்பவருடைய பேரில் எம்பெருமானுடைய ஆலய திருப்பணிக்காக 100 ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். திமுகவை சேர்ந்த ரகு என்பவருடைய மகன் சங்கீத் தேடி கொண்டிருக்கிறார். எங்கிருந்தாலும் இங்கு நன்கொடை வழங்கப்படுகின்ற இடத்திற்கு உங்களை வந்து சேருமாறு உங்களுடைய தகப்பனார் இங்கே அழைத்துக் கொண்டிருக்கிறார். அங்காந்த பக்தர்களே எங்களுடைய 100 ரூபாய் நன்கொடையாக வழங்குகிறது. காங்கேயரை சேர்ந்த ஒரடியார் மோசம் அருளானந்தம் என்பவருடைய பேரில் பெருமாள் ஆலய திருப்பணிக்காக 200 ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். புளியம்பட்டியை சேர்ந்து நல்லவம்பி கனகராசா என்பவருடைய பேர் நாமத்தில் ஒரு அடியார் 100 ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். பெருமாளுடைய அருட்கடாட்சம் அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாமும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விநாயகபுரத்தில் சேர்ந்த ஒரு அடியார் மோசம் சுகுரா என்பவருடைய பேர் நாமத்தில் பெருமாளின் ஆலய திருப்பணிக்காக 100 ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். அதேபோன்று விநாயகபுரத்தில் சேர்ந்த 10,000 ரூபாயினை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அன்னார்களின் அருளாசிக்காக எம்பெருமானை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அக்கரைப்பற்றை சேர்ந்த மோசம் சீவரட்னம் செல்லம்மா என்பவருடைய பெயர் நாமத்தில் ஒரு அடியார் 500 ரூபாயினை ஆலய திருப்பணிக்காக நன்கொடையாக வழங்கியுள்ளார். எம்பெருமானுடைய அருட்கடாட்சம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தம்பிலியை சேர்ந்த டெனிக்சன் என்பதற்கான அறிவித்தல். தம்பிலியை சேர்ந்த அனோஜன் என்பவர் இந்த இடத்தில் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தாங்கள் எங்கிருந்தாலும் இந்த இடத்துக்கு வருகை தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சேசானிகா வரபூரணி மோட்சம் செல்வ மனோன்மணி யாழ்ப்பாணம் அவருடைய பெயர் நாமத்திலே ஒரு அடியார் 300 ரூபாயினை நன்கொடையாக வழங்கியுள்ளார். எனவே எம்பெருமானுடைய அருட்கடாட்சம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாமும் எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். திருக்கோயில் 4 மண்டானையை சேர்ந்த ஒரு அடியார் மோட்சம் தேவானை மோட்சம் பாலசுந்தரம் என்பவருடைய பேரில் எம்பெருமானின் ஆலய திருப்பணிக்காக 100 ரூபாயினை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். அன்னார்களின் ஆத்ம சாந்திக்காக எம்பெருமானை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஊரணியை சேர்ந்து ரகுவரன் கிருத்திக் என்பவருடைய பெயர் நாமத்தில் 100 ரூபாய் நன்கொடையாக செலுத்தப்பட்டுள்ளது. எம்பெருமானுடைய அருட்கடாட்சம் அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாமும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். திமுகவை சேர்ந்த சங்கீத் என்பவருடைய தகப்பனார் ரகு தேடிக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அறிவித்தல் கொடுக்கப்படுகின்ற இடத்திற்கு உங்களை வருமாறு அவர் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தகப்பனார் ரகு என்பவர் சங்கீத் என்பவரை நீண்ட நேரமாக தேடிக் கொண்டிருக்கின்றார். சங்கீதன் என்பவரை அவருடைய தகப்பனார் ரகு என்பவர் தேடிக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அறிவித்தல் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இடத்திற்கு வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம்.
காரதேவனை சேர்ந்த நதீஷன் எனும் பேரில் ஆலய திருப்பணிக்காக 500 ரூபாயினை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். அக்கரைப்பட்டினை சேர்ந்த ஓரடியார் மோட்சம் வள்ளியம்மை மோட்சம் இளையதம்பி என்பவருடைய பேரில் எம்பெருமானின் ஆலய திருப்பணிக்காக 200 ரூபாயினை நன்கொடையாக வழங்கி இருக்கின்றார். தம்பிலிவிலை சேர்ந்த மோட்சம் கருணாநிதி என்பவருடைய பெயர் நாமத்தில் ஒரு அடியார் 100 ரூபாயினை நன்கொடையாக வழங்கியுள்ளார். பெருமானுடைய அருட்கடாட்சம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அக்ஷயா என்பவருடைய பெயர் நாமத்தில் ஒரு அடியார் 500 ரூபாயினை நன்கொடையாக செலுத்தியுள்ளார். எம்பெருமானுடைய அருட்கடாட்சம் அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். அறிவித்தல் ஒன்று. காஞ்சிரங்குடாவினை சேர்ந்த ஜோசப் ராஜா அவருடைய மகள் மதுசாயினி என்பவரை தேடிக் கொண்டிருக்கின்றார். காஞ்சிரங்குடாவை சேர்ந்த ஜோசப் ராஜா அவருடைய மகள் மதுசாயினியை தேடிக் கொண்டிருக்கின்றார். எனவே இங்கிருந்தாலும் இங்கே அறிவித்தல் இடம்பெறுகின்ற இடத்துக்கு உங்களை வருமாறு அவர் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அக்கரைப்பட்டினை சேர்ந்த ஓரடியார்